புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் பட்டாக்கத்தியுடன் பினான்சியரை விரட்டி வெட்ட முயன்ற சம்பவம் பதைபதைக்க செய்திருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் பிரச்சினை கொலை முயற்சி வரை சென்றதன் பின்னணி என்ன? புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பகுதியைச் சேர்ந்தவர் ஐயாக்கண்ணு என்பவரின் மகன் பாண்டியன். இவர் அருகன்குளம் சாலையில் இருசக்கர வாகனங்களை வாங்கி விற்கும் பினான்ஸ் நிறுவனம் நடத்தி வருகிறார். மேலும் அறந்தாங்கி தாலுகா மோட்டார் வாகன மறுவிற்பனை சங்க தலைவராகவும் உள்ளார். அண்மையில் அரசர்குளம் வடபாதி கிராமத்தைச் சேர்ந்த ராகவன் என்பவர் பாண்டியனிடம் பஞ்சாயத்து பேச வந்துள்ளார். தனக்கு பழைய பைக் வாங்கித் தருவதாக கூறி பாண்டி கௌதம் மற்றும் அவரது மனைவி 50,000 ரூபாய் வாங்கியதாக கூறியுள்ளார். ஆனால் பணத்தை பெற்றுக்கொண்டு பைக் வாங்கி கொடுக்காமல் ஏமாற்றிவிட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். எனவே தனது பணத்தை வாங்கித்தர உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அதன் பேரில் பாண்டி கௌதமை அழைத்து பினான்சியர் பாண்டியன் பேசியிருக்கிறார். அப்போது கொடுத்த வாக்குறுதிப்படி பணத்தை திருப்பிக் கொடுக்காமல் பாண்டி கௌதம் இழுத்தடித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிகிறது. இந்த சூழலில் கடந்த 18ஆம் தேதி இரவு 7:30 மணிக்கு பாண்டியனின் பினான்ஸ் அலுவலகத்திற்கு பாண்டி கௌதம் தனது கூட்டாளிகளுடன் வந்துள்ளார். சாலையோரம் நின்ற அவர்கள் பாண்டியனிடம் பேசியுள்ளனர். அப்போது நீ என்ன கட்ட பஞ்சாயத்து பண்றியா என்று கேட்டு வாக்குவாதம் செய்துள்ளனர். அதற்கு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது என்று பாண்டியன் பதிலளித்துள்ளார். பேசிக் கொண்டிருந்த போதே மாஸ்க் அணிந்திருந்த ஒருவர் தனது இடுப்பில் மறைத்து வைத்திருந்த பட்டாக்கத்தியை எடுத்து பாண்டியனை வெட்ட பாய்ந்துள்ளார். அதை கண்டு அதிர்ச்சியடைந்த பாண்டியன் அங்கிருந்து தப்பி ஓட முயற்சித்திருக்கிறார். ஆனால் கால் தடுமாறி சாலையோரம் அவர் விழ மாஸ்க் அணிந்திருந்த மற்றொரு நபரும் அறிவாளை எடுத்து தாக்க முயற்சித்துள்ளார். அதற்குள் சுதாரித்து கொண்ட பாண்டியன் எழுந்து தப்பி ஓடியுள்ளார். சத்தம் கேட்டு அங்கு பொதுமக்கள் கூடியதும் அந்த கும்பல் தப்பி ஓடி உள்ளது. இது தொடர்பான சிசிடிவி ஆதாரத்துடன் அறந்தாங்கி காவல் நிலையத்தில் பாண்டியன் புகார் அளித்துள்ளார். அந்த புகாரின் பேரில் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டது. இதனையடுத்து வியாழக்கிழமையன்று திருச்சி மண்டல காவல்துறை தலைவரிடம் பாண்டியன் புகார் கொடுத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொண்டு உரிய விசாரணை நடத்த புதுக்கோட்டை டிஎஸ்பிக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனையடுத்து பினான்சியரை கொலை செய்ய முயன்றது தொடர்பாக அறந்தாங்கி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அத்துடன் பாண்டி கௌதமையும் அவரது கூட்டாளிகளையும் கைது செய்ய தீவிர விசாரணையில் இறங்கினர். இந்த நிலையில் அறந்தாங்கியில் நடுரோட்டில் வைத்து பினான்சியரை பட்டாக்கத்தியால் வெட்டி கொலை செய்ய முயன்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பதைபதைக்கச் செய்திருக்கிறது.